பொறுப்பற்ற முறையில் விஷமத்தனமான செய்திகளை தவிர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். ஓஹோ, கரூரில் பாதிக்கப்பட்ட மக்கள், அந்த நெரிச்சல் இறந்து போனவங்க இதை பற்றி பேசக்கூடாதா? என்னது, அவதூறு பரப்பக்கூடாதா? சரிங்க. அப்போது உங்கள் கட்சியை சேர்ந்த செந்தில் பாலாஜி அவர் என்ன பேசியிருக்கிறாருன்னு கொஞ்சம் பாருங்களேன். யாருமே பத்திரிகைகளை குறைகளா எடுத்துக்க வேணாம். நீங்க இதே வேலுசாமிபுரத்துல சம்பவம் நடந்து அடுத்த நாள் பாத்தீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000-2000 செருப்புகள் அங்க இருந்திருக்கு. ஒரு எம்டி தண்ணி பாட்டில் ஏதாவது ஒண்ணு அந்த இடத்துல இருந்துச்சா? நீங்க யாரும் பாத்தீங்களா? ஒரு குடிச்சா தண்ணி பாட்டில் எம்டி பாட்டில் கீழே தானே கிடக்கும். செருப்பு எப்படி கீழே கிடந்துச்சு அதுதானே இருக்கும். என்ன சொல்றாரு? அந்த டிவிக்கே பரப்புரை நடந்த இடத்துல செருப்பு கடந்தது, எல்லாம் கடந்தது. ஆனா அங்க ஒரு வாட்டர் பாட்டிலையாவது பாத்தீங்களா? எதுவும் இல்லைல்ல, மக்களுக்கு தண்ணி கொடுக்கல அப்படின்னு சொல்றாரு. ஆனா உண்மை என்னன்றத இந்த வீடியோல பாருங்களேன். பார்த்தீங்களா, எவ்வளோ செருப்பு கிடக்கு, கொடி கிடக்கு. ஆனால் அந்த இடத்துல வாட்டர் பாட்டிலும் கிடக்கு. பார்த்தீங்களா? ஆனால் செந்தில் பாலாஜி சொல்கிறாரு, அங்கே செருப்புலாம் பார்க்க முடிஞ்சுது, ஆனால் வாட்டர் பாட்டில் ஒன்று கூட பார்க்க முடியல அப்படின்றாரு. இதை எங்கே சொல்கிறாரு? பத்திரிக்கையாளர் சந்திப்பில் வச்சு சொல்கிறாரு. இதை எல்லா மீடியாவும் வெளியிட்டிருக்கு. இப்போது இது வாட்டர் பாட்டில் கொடுத்தும் கொடுக்கலன்னு சொல்கிறது, அங்கே வாட்டர் பாட்டில் கிடக்கு, ஆதாரம் இதுதான் அப்படின்னு சொல்லி மக்களே பகிர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இது அவதூறா இல்லையா?